Hi, hello, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் குமரன். இது உங்களோட பக்ஸ் பரிதாபங்கள். ஸோ இன்னைக்கு வீடியோ ஆல்ரெடி தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்க. வாட்ச் 4ஓட லாங் டேர்ம் யூசர் ரிவ்யூ தான். அந்த யூசர் யாருன்னா நான் தான். ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக அந்த வாட்ச் 4 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வாட்ச் 5, வாட்ச் 6, வாட்ச் 7 கூட வந்துடும் போல். ஆனாலும் வாட்ச் 4 வந்து இன்றைக்கும் வந்து மவுஸு குறையாமல் தரமாக நிற்கிறாப்புல. அதனால தான் இந்த ரிவ்யூ. ஏன்னா மெயினாக வந்து இந்த ரிவ்யூ எதுக்காக நான் வந்து கொண்டு வரேன்னா, வாட்ச் 5, வாட்ச் 6ல் இருக்க எல்லா பெனிஃபிட்ஸுமே வந்து வாட்ச் 4ல வந்துருச்சு. ஈவன் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட்டில் இசிஜி கூட எடுத்துக்கலாம். பிபி, அதாவது பிளட் ப்ரெஷர், இசிஜி ரெண்டுமே வந்து வாட்சில் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி சாம்சங் பே கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வாட்ச் 6ல் இருக்க எல்லா பெனிஃபிட்ஸுமே வந்து வாட்ச் 5க்கு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ரீசன்ட் டைம்ஸில் அமேசானில் வந்து இந்த வாட்ச் 4 கிளாசிக் 46mm வந்து ப்ளூடூத் வெர்ஷன் 8000 ரூபாய்க்கு பார்க்க முடியுது. ஸோ 8000 ரூபாய்க்கு வந்து இந்த நம்ம டைரக்ட் காம்படிஷனாக வந்து ஃபயர் போல்ட்டை நான் எடுத்தேன். ஸோ ஃபயர் போல்ட்டில் வந்து ஆல்ரெடி இதோட ப்ரைஸ் லான்ச்சிங் ப்ரைஸ் 5500நாலும் இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 7000 ரூபாய்க்கு மேலே தான். 7000, 7500 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து டைரெக்டாக காம்படிட் பண்ணால் எப்படி இருக்குன்னு தான் யோசித்தேன். ஆனாலும் இது வாட்ச் 4ஓட ரிவ்யூ தான். ஸோ பேசிக்காக வந்து பில்டு குவாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிப்போம். பில்டு குவாலிட்டியில் வந்து நம்ம வாட்ச் 4 வந்து எந்த விஷயத்துலையுமே வந்து நம்ம இது பண்ண முடியாது, குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஆல் மெட்டல், பின்னாடி பிளாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. அதுவும் கிளாசிக்கில் வந்து மேலே உங்களுக்கு அந்த ரொட்டேட்டிங் பெசல் கொடுத்துருப்பாங்க. அது வந்து சூப்பராக இருக்கும். 8000 ரூபாய்க்கு கால்குலேட் பண்ணும்போது செம்ம ஒர்த்தாக தோணும். ஏன்னா இதோட லான்ச்சிங் ப்ரைஸ் அரௌண்ட் ஒரு 40,000 அந்த மாதிரி லான்ச் ஆகிருக்கும். லான்ச் ஆகும்போது வாங்குறத விட ஒரு 2 வருஷம் கழித்து வாங்கினா என்ன நல்லதுன்றது தான் வந்து நம்ம இப்போ பார்க்க முடியுது. 8000 ரூபாங்க, 8000 ரூபாய்க்கு தாராளமாக இந்த வாட்சை வாங்கலாங்க அப்படின்ற மாதிரி தான் யூசர் ரிவ்யூஸ் எல்லாருமே வந்து ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு தரமான ஒரு வாட்ச்சு. வெயிட் மட்டும் கொஞ்சம் இருக்கும் இந்த வாட்ச்சு. அதே மாதிரி சைடில் வந்து 2 பட்டன் ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடில் வந்து ஸ்பீக்கர் கிரில் இருக்கும். அவ்வளோதான். இதில் ஈஸிம் ஆப்ஷன் வேணும்னா 10,000 ரூபாய்க்கு கிடைக்குது. அது நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டைப்பில் வரும். இதே வந்து நீங்கள் நார்மல் வாட்ச் 4 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது வந்து அலுமினியமில் வரும். ஸோ ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்காது. மேலே அந்த ரொட்டேட்டிங் பெசல் மட்டும் அதில் வந்து டச்சில் இருக்கும், இதில் ஃபிசிக்கலாக கொடுத்துருப்பாங்க. டே டு டே ஆக்டிவிட்டிலையும் சரி, நீங்கள் ஒரு ரன்னிங் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ப்ரொஃபஷனல் ஒர்க்கராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து வாட்ச் 4 வந்து தரமான ஒரு செய்கையை வந்து செய்யும். ஏன்னா நீங்கள் ஒரு ரன்னிங் போகிறீங்க, இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கீங்க, இல்லை சைக்கிளிங் போகிறீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 ஒர்க் அவுட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிடும். அதே மாதிரி ஜிபிஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு வியர் ஓஎஸ் இருக்கிற ஒரு ஸ்மார்ட் வாட்ச்ன்றதை விட இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் தான். இதில் யூடியூப் பார்த்துக்கலாம். யாரும் வாட்சில் யூடியூப் பார்க்க போகிறதுலன்னு வச்சுங்களேன். ஜென்ரலாக என் வாட்சில் இதெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி இதில் வந்து ப்ளே ஸ்டோர் இருக்கும். ஸோ ப்ளே ஸ்டோர் இருக்கிறதுனால வாட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஆப்புமே இதில் வந்துடும். இது ஒரு சாம்சங் வாட்ச்ன்றதுனால 1 UI பேஸில் தான் இது ரன் ஆகும். வாட்சில் அங்கங்கே லேக் ஆகும். நான் லேக் ஆகாதுன்னெலாம் சொல்லலை, ஃப்ளூயண்ட்டாக இருக்கணும்னு சொல்லலை. ஆனாலும் இதில் வந்து வைஃபையாக இருக்கட்டும், ப்ளூடூத்தாக இருக்கட்டும், ஜிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து இதுலேயே நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸ்பாட்டிஃபை யூஸ் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம், யூடியூப் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வாட்சில் என்னென்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். பேசிக்காக இது ஒரு வாட்ச். அதனால் வந்து சாம்சங்கோட ஹெல்த் மானிட்டரிங் ஆப்பில் கனெக்ட் ஆகும், சாம்சங்கோட வியரபிளில் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி சாம்சங்கோட இன்னொரு ஆப் என்ன இருக்குது, ஏதோ ஒரு ஆப் வருமே, A few minutes later. சாம்சங்லேயே 3 ஆப் இருக்குங்க, அதை மறந்துட்டேன். சாம்சங்கில் வந்து ஹெல்த் மானிட்டரிங் இருக்குது. ஹெல்த் மானிட்டரிங் வந்து இப்போ ரீசெண்டாக வந்ததுக்காக வந்தது. அது அந்த இசிஜி, பிபிக்காக அதில் செக் பண்ணுறதுக்கு. ஹெல்த்தில் வந்து நீங்கள் உங்களோட ஹார்ட் ரேட்டு, பிளட் ப்ரெஷரு, SpO2 இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிட்டு அதில் உள்ளே போய் பார்த்துக்கலாம். வேரபிள் வந்து இதோட ஃபுல் கண்ட்ரோல்ஸ். இது நீங்கள் வாட்சில் கண்ட்ரோல் பண்ணுறது ஒன்று தான், வேரபிள்ஸில் கண்ட்ரோல் பண்ணுறது ஒன்று தான். இந்த 3 ஆப்புமே வந்து உங்களுக்கு தேவைப்படும். இது இல்லாமல் அடிஷ்னலாக சாம்சங் பேவும் உங்களுக்கு அதிலே வந்துடும். நம்ம சாம்சங் பேல வந்து வாட்சில் வந்துடும். நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணி ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம். வாட்ச் 6 லான்ச் ஆகும்போது அதை தான் ஒரு ஃபியூச்சராகவே கொண்டு வந்து சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் வாட்ச் 4க்கு அதுக்கப்புறமா வந்துருச்சு அப்டேட்டில். இசிஜியும் பிபியுமே இப்போ ரீசெண்ட் அப்டேட்டில் ஒரு 10 days பேக் வந்து அப்டேட்டில் புஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த வாட்சில் வந்து மற்ற எல்லா விஷயமும் ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சி. டே டு டேலையும் சரி, இதோட ஸ்க்ரீன் பிரைட்னஸ் வந்து 1000 nits ஸ்பீக் பிரைட்னஸ் போகும். ஸ்க்ரீனோட குவாலிட்டி நல்லா இருக்குது. நான் கிட்டத்தட்ட 1 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் எந்த ஸ்க்ராச்சஸுமே வரல. மைனூட் ஸ்க்ராச்சஸ் இருக்கலாம், பட் ஹெவியாக வந்து ஸ்க்ராட்ச் ஆகிற மாதிரிலாம் ஒரு விஷயம் நான் பார்க்கல. ஏன்னா கொரில்லா கிளாஸோட DXன்னு நினைக்கிறேன், அதை வந்து ப்ரொடெக்ஷனுக்கு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இதில் வந்து அவங்க வந்து இந்த பிஎம்ஐ டெஸ்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு டிவைஸ் ஒரு மெக்கானிசம் ஒன்று இது பண்ணியிருப்பாங்க சாஃப்ட்வேர் வைஸில். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது.
எல்லாமே நீங்கள் வந்து இந்த வாட்சை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து லுக்குக்காக யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் இருந்தால் அவங்களோட அந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்கணும், நான் வந்து வாட்ச் கட்டிகிட்டு இருக்கேன், எனக்கு பிராண்ட்லேருந்து ஒரு வாட்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல வகையாக இந்த வாட்சை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் வாட்ச் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இந்த வாட்ச் நான் ஏன் இப்போ ரிவ்யூ போடுறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான், 8,000 அமேசானில் அவைலபிள் இருக்குது. ஆஃபர் டைம்லேயே உங்களுக்கு வந்து 7,500 வாட்ச் 4 கிடச்சிச்சு. ஸோ வாட்ச் 4 கிளாசிக் வந்து அதை விட ஓரளவுக்கு பில் குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 8,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து ஒன் ஆஃப் த ஒர்த்து அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இதை வந்து 7,500 வாங்குறதுக்கு ஃபயர்போல்ட்லேருந்து இன்னும் பிராண்டில் வந்து சாம்சங் வாங்கிட்டு போயிடலாம். இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ் ரன் பண்ணக்கூடிய வாட்ச், இது ஆண்ட்ராய்டு ஓஎஸ் ரன் பண்ணக்கூடிய வாட்ச் ஷேப்பில் இருக்க ஒரு ஃபோன், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு மற்ற ரெண்டுத்துக்கும் வந்து பெருசாக வந்து நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. ஏன்னா இதில் இருக்க சென்சார் எல்லாமே அக்யூரேட்டெல்லாம் இருக்காது. ஸோ ஓரளவுக்கு இருக்கும், அவ்வளோதான். இதில் வந்து ஸ்டெப் ட்ராக்கிங் தவிர, ஏன்னா ஸ்டெப் ட்ராக்கிங் வந்து இன்றைக்குமே அந்த பஞ்சாயத்து இருக்க தான் செய்யுது. வாட்ச் 6 என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதுலேயும் பஸ்ஸில் போனால் அந்த கை ஆடும்போது ஸ்டெப்பு ட்ராக் ஆக தான் செய்யுது, அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதை மட்டும் விட்டுட்டு மற்ற சென்சார் எல்லாம் இப்போ SpO2, ஹார்ட் ரேட் சென்சார், இது ரெண்டுத்துலையுமே இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் அதாவது ஃபயர்போல்ட்டோட ட்ரீம் வாட்சோட ரிவ்யூ போடும்போது சொல்லியிருப்பேன், மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக இருக்குது. பட் எக்ஸாக்டாக ஈக்குவலாக இல்லை, மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக இருக்குது. இவங்க கொடுக்குற அந்த நம்பர்ஸ் வந்து மெடிக்கல் டேர்மில் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. அதை அதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயந்தான். அதே மாதிரி பிபி, அப்புறம் இப்போ ரீசெண்டாக அந்த ECG, இது ரெண்டுமே ஒர்க் ஆகுது. ECGயில் வந்து கிளியராக சொல்லியிருப்பாங்க, அதாவது ஹார்ட் அட்டாக் வரதெல்லாம் வந்து இதில் காட்டாதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மெடிக்கல் ரெஃபரன்ஸ்க்காகவும் இது எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அதுவும் வந்து அந்த ECG ஆப்பில் மூலிமா நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அது ஒர்க்கும் ஆகுது, அது பார்க்குறதுக்கு ஓகே நல்லாவே ஒர்க் ஆகுது அப்படின்னு தான். ஏன்னா நம்ம போயிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்க முடியாது. இது SpO2லாம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஒரு சின்னதாக இருக்கும் அந்த மிஷின் கையில் மாட்டி யூஸ் பண்ணுறதுக்கு, ஆக்சிமீட்டர். ஸோ அதோட அக்யூரேசி வந்து இதோட கம்பேர் பண்ணும்போது 99% வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் சாம்சங்கை பொறுத்தவரை. சாம்சங்கில் சென்சார்லாம் நல்லா தாங்க வேலை செய்யும், அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. ஸோ ஆஸ் யூஷுவல் பேட்ரி மட்டும் தான் விட்டுட்டேன். ஸோ பேட்ரி வந்து உங்களுக்கு ஒரு நாள் வரும். வாட்ச் 4 கிளாசிக்கும் வாட்ச் 4க்குமே பேட்ரி லைஃப் டிஃப்ரென்ஸ் ஆகுது, சார்ஜிங் டைமிங் டிஃப்ரெண்ட் ஆகுது. வாட்ச் 4ல் வந்து நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா, ஏன்னா என்கிட்ட வாட்ச் 4 இருக்குது, வாட்ச் 4 கிளாசிக்கும் இருக்குது. வாட்ச் 4ல் நான் சார்ஜ் போட்டேன்னா 1.5 மணி நேரத்தில் சார்ஜ் ஃபுல்லாகிடும். இதே வாட்ச் 4 கிளாசிக்கில் நான் சார்ஜ் போட்டேன் அப்படின்னா 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் சார்ஜ் ஆகுது. அதே மாதிரி நான் காலையில் சார்ஜ் போட்டேன், இப்போ 74% இருக்குது இதில். இதே வந்து வாட்ச் 4 நார்மலில் எவ்வளோ இருக்குது, நார்மல் 92 இருக்குது. ஸோ வித்தியாசம் இதுதான். இதில் 92 இருக்குது, இதில் 74 தான் இருக்குது. ரெண்டுமே நான் வந்து காலைல தான் சார்ஜ் போட்டேன். ஸோ சார்ஜோட அதாவது பேட்டரி ட்ரைனிங்கும் வந்து வாட்ச் 4 கிளாசிக்கில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அது செட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இப்போ தான் வாங்கினேன். வாட்ச் 4 கிளாசிக் வந்து இந்த 8,000 அமேசான் ஆஃபரில் தான் வாங்கினேன். வாட்ச் 4 வந்து நான் 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து சாம்சங் கிட்டேருந்து வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவைஸ் அப்படின்னா நான் வாட்ச் 4 சொல்லுவேன். நீங்கள் வாட்ச் 5ஓ வாட்ச் 6ஓ கன்சிடர் பண்ணுறத விட பட்ஜெட் வைஸில் வாட்ச் 4 வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா வாட்ச் 4, வாட்ச் 5, வாட்ச் 6ல் மூணுத்தையும் நீங்கள் கம்பேர் எடுத்து பார்த்தாலும் பெருசாக வித்தியாசம் இருக்காது. அதாவது நான் வாட்ச் 4லேருந்து வாட்ச் 6 வாங்கணும், வாட்ச் 5 வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு மைன்யூட்டாக தான் வந்து வித்தியாசம் இருக்குமே தவிர, இல்லை இதுக்காக இது வாங்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்றுமே இருக்காது. ஈவன் வாட்ச் 4க்கும் வாட்ச் 5க்கும் இருக்க பெரிய வித்தியாசமே அந்த ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் தான். இதில் வந்து 1000 நெட்ஸ் போகும், அதில் 2000 நெட்ஸ் போகும். அதே மாதிரி ஸ்க்ரீனோட அந்த கிளாஸோட இதுவும் மட்டும் மாற்றிருப்பாங்க. இதில் கொரில்லா கிளாஸ் DX யூஸ் பண்ணாங்க, அதில் விக்டெக்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான் விஷயம். ஸோ ப்ரொடெக்ஷன் மட்டும்தான் மாறி இருக்கும். எனக்கு வந்து வாட்ச் 4 வந்து போதுமானதாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த லாங் டேர்ம் ரிவ்யூ போட்டேன். நீங்கள் அந்த வாட்சை வாங்கலாமா வேணாமான்றதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கூட இப்போ இந்த 8,000 நீங்கள் சாம்சங் வாட்ச் வாங்கலாம். இதோட காம்படிஷனாக நீங்கள் பார்க்கும்போது அமேஸ்ஃபிட் இருக்கும், ஆனர் வாட்ச் இருக்கும், இந்த ஃபயர்போல்ட்டில் ட்ரீம் இருக்கும், போட் லூனார் இருக்கும். போட் லூனார்லாம் வந்து எதுக்கு இருக்குன்னே தெரியாது. லூனாரில் அந்த சிம் போகிற டைப், இசிம் டைப் இருக்கும், இதெல்லாம் தான் இருக்கும். அதோட வந்து
300% இந்த வாட்ச் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் கன்க்ளூஷனுக்கு வந்துடுங்க இந்த வாட்ச் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த 8000 ரூபாய்க்கு கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை போடுறேன். ஸோ பை லக் உங்களுக்கும் கிடச்சிச்சின்னா மறக்காமல் வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், இப்போ ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட், அமேசான் நீங்கள் எதில் பர்ச்சேஸ் பண்ணாலுமே எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் சர்வீஸ் சென்டர் ரீப்ளேஸ்மெண்ட் தான். அதை பார்த்துக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு வர பர்சன்கிட்ட நிற்க வச்சு அங்கேயே ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு வே. ஏன்னா ரெண்டுத்துலேயும் ஓடிபி சொல்லி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஓடிபி சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓடிபி சொல்லுங்கள். இதுதான் நான் பண்ணேன். ஏன்னா நீங்கள் வாட்ச் வாங்கிட்டு எதனா பிரச்சனை அப்படின்னா கூட டேரெக்டாக அமேசானையோ ஃப்ளிப்கார்ட்டையோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணவே முடியாது. தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சர்வீஸ் சென்டர் போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அங்கே நீங்கள் ஆமாம் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும். அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ வாட்ச் 4 வாங்குறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.